ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர்வான அண்டர்ஆர்ம் டார்க்னஸை க்யூர் பண்ணுற ஒரு ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த ரெமிடிஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட டார்க்னஸ் எல்லாமே க்யூர் ஆயிரும். உங்களுக்கு எங்கெங்கே வந்து டார்க் பேச்சஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அண்டர்ஆர்ம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஸ்லைடாக எடுத்த உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைடாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸாக எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய டார்க்னஸாக இருந்தாலும் க்யூர் பண்ணுறது உருளைக்கிழங்கு மெயின் இன்க்ரீடாக இருக்குது. அது நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. அண்டர்ஆர்மில் இருக்கிற அந்த பிளாக்னஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணும். இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ 2லேயுமே இந்த மாதிரி ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி நம்ம நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சராக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். நான் கரும் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது 2லேயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஹனிக்கு மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொட்டேட்டோ மேலே நல்லா ஈவனாக வந்து அந்த சுகரை இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஃபோக்கோ இல்லை நைஃபோ எடுத்து லைட்டாக அதை வந்து லைட்டாக வந்து ஹோல் போட்டு விடுங்க. லைட்டாக சின்ன சின்னதாக அதை வந்து ஹோல் போட்டு விடுங்க, குத்தி விடுங்க லைட்டாக. அப்போ வந்து உருளைக்கிழங்கு இருக்கிற அதோட ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து 3மே நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோக்கோ இல்லை நீங்கள் நைஃப் இருந்தாலும் நைஃப்லேயும் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ அதில் 3மே நல்லாவே மிக்ஸ் ஆகும். இப்போ இதை எடுத்து உங்கள் அண்டர்ஆர்மில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட அண்டர்ஆர்மில் இருக்கிற வந்து டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக டெட் செல் நமக்கு இருக்கிற அதிகமாக நமக்கு வந்து இந்த ஸ்க்ரப் பண்ண அதனால இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த டார்க்னஸ்லாம் அதிகமாக ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் போகலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேக். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அளவாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற 2 இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நம்மளோட டிஸ்கலரேஷன்ஸ், டார்க்னஸ், டார்க் ஸ்பேச்சஸ் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே 2மே கிடைக்கும். நமக்கு டர்மரிக்கும் சரி அரிசி மாவும் சரி ரொம்ப ஈஸியாக நமக்கு வீட்லேயே கிடைக்கும். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஆர்மில் இருக்க ஹேர் கூட ரிமூவ் ஆகும். இந்த பேக் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ணக்கப்புறம் இந்த பேக்கை நீங்கள் உங்களோட அண்டர்ஆர்மில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இதை வாஷ் பண்ணக்கப்புறம் இப்போ 3rd ஸ்டெப் போகலாம் வாங்க. 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட அலோவேரா பிளான்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் அதோட இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து உங்களோட அண்டர்ஆர்ம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து 3rd ஸ்டெப். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லையா இதை நீங்கள் மேக்ஸிமம் நைட் டைம் பண்ணிங்கன்னா அப்படியே தூங்க போய்க்கோங்க. இது 3 ஸ்டெப் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு
3 to 4 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு டைம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.